ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இட்லி தோசை மாவு இல்லாத நேரம் உப்புமா செஞ்சு சாப்பிட்ணுன்னா இந்த அவுள் உப்புமா செஞ்சு சாப்பிடுங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். செய்கிறது ரொம்ப ஈஸி தான். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு கடாயில் எண்ணெய் விட்டுட்டு கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பையும் போட்டு நல்லா பொரிஞ்சு வந்ததும் வெங்காயத்தையும் பச்சை மிளகாயும் போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. கொஞ்சமாக உப்பும் போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. சீக்கிரம் வெங்காயம் நல்லா வதக்கி கிடச்சிரும். பொடியை நறுக்கி வச்ச மல்லி இலையும் போட்டு நல்லா வதக்கி இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி வதங்கினா தான் டேஸ்ட் நல்லா கிடைக்கும். இப்போ நான் ஒரு பவுலில் அவுள் எடுத்து வச்சுருக்கேன். அவுள் 2 தண்ணியில் அலாசிட்டு வந்துடுறேன். ஊற வைக்கக்கூடாது, போடுற டைம் தான் நம்ம அலாசிட்டு புழிஞ்சு அப்படியே போட்டுறணும். ஒரே மாதிரி செய்யாமல் இந்த மாதிரி அவுள் உப்புமா ஒரு தடவை செஞ்சு பார்த்தீங்கன்னா சிம்பிளாகவும் இருக்கும், ஈஸியான வேலையாகவும் இருக்கும். இப்போ நம்ம நல்லா புழிஞ்சு விட்டு அவுளையெல்லாம் தூக்கி இப்போ வதக்கி வச்சதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். உப்பு பார்த்துக்கோங்க, மிக்ஸ் பண்ணும்போது உப்பு கரெக்டாக இருக்கா இல்லையான்னு செக் பண்ணிக்கோங்க. சிம்பிள் அண்ட் டேஸ்டியான அவுள் உப்புமா இப்போ ரெடி ஆயிடுச்சு. தொட்டுக்கிறதுக்கெலாம் ஒன்றுமே வேண்டாம், அப்படியே சுட சுடவே சாப்பிட்டா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி வீட்டில் ஒரு தடவை செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்டில் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இப்போ தான் புதுசாக என் வீடியோவை பார்க்குறதா இருந்தால் சப்ஸ்கிரைப், ஃபாலோ பண்ணி பார்த்துக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.